ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டன்ட் காப்பி பொடி மாதிரி இன்ஸ்டன்ட் ரசப்பொடி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த ரசப்பொடியை போட்டு நம்மளுக்கு சுடு தண்ணியை கொதிக்கிற தண்ணியை ஊத்துனா ரசம் டக்குன்னு ரெடி ஆயிடும். அதுக்கு நம்ம இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுசா பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ரசம் வந்து உங்க வீட்டுல பேச்சுலரா இருக்கிறவங்க பிள்ளைங்க வெளியில போய் ஹாஸ்டல்லயோ இல்ல வெளிநாட்டுலயோ போய் இருந்தாக்கா அந்த ரசப்பொடி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு வீட்டுல வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு இந்த ரசப்பொடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா அட்டகாசமான சுவையில இருந்துச்சு. நானே செஞ்சு பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கேன். நீங்க ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நானே இப்ப தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நானே ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கணும். அந்த கப்பு அளவே நம்ம எல்லாமே வச்சுக்கணும். துவரம்பருப்பு ஒரு கப்பு, மல்லி வரமல்லி ஒரு கப்பு, ஜீரகம் 1/4 கப்பு, மிளகு 1/4 கப்பு, ஒரு பீஸ் நல்லா ஒரு விரல் பெருசுல ஒரு மஞ்சள் பீஸ் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பூண்டு, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி, கொஞ்சம் கொண்டு கட்டி பெருங்காயம், ஒரு வாக்காயின் அளவு கட்டி பெருங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதா பீஸ் போட்டு வச்சுக்கணும். கருவேப்பிலை ஒரு 5 கொத்து 6 கொத்து எடுத்து வச்சுக்கணும். இப்ப நம்ம வானிலையை வச்சு ஒவ்வொரு பொருளா வறுக்க போறோம். துவரம்பருப்பை நம்ம இப்ப வறுக்கிறோம். நீங்க இதை அடுப்பை ஸ்லோவா வச்சு லைட்டா வருங்க. அப்பதான் உங்களுக்கு தீயாம இருக்கும். அல்லண்டா கரிஞ்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. செவக்கிற அளவு வறுத்து இந்த அளவு செவந்து போதும். கோல்டன் ப்ரௌன் ஒரு அளவு செவந்த உடனே நீங்க எடுத்துருங்க. இப்போ வந்து வரமல்லியை நம்ம வறுத்துக்கிறோம். அதையும் லைட்டா செவக்கிற அளவு வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். அதையும் நீங்க வறுத்துக்கங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியாவே வருங்க, ஒன்னா போட்டு வறுக்காதீங்க. அப்படின்னா எல்லாத்தையும் கரிஞ்சு போயிடும். இப்ப வந்து ஜீரகம் போட்டு வறுத்துக்கிறோம். அதையும் லைட்டா வறுத்துக்கங்க. அடுப்பை ஸ்லோவா வச்சு நான் வறுக்கிறேன். அந்த அளவே நீங்க வறுத்துறீங்க. ஒரு நாள் நம்ம மேல கட்டா போதும். இந்த ரசம் நம்ம 1 மாசம் இல்லை நம்ம வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா 1 மாசம் வச்சுக்கலாம். வெளியில வச்சா ஒரு 15 நாள் மட்டும் நல்லா இருக்கும். இப்ப ஜீரகம் ரெடி ஆயிடுச்சு. ஜீரகத்தையும் வறுத்து எடுத்துட்டேன். இப்ப மிளகு வறுத்துக்கிறேன். மிளகையும் நம்ம லைட்டா போட்டு வறுத்துக்கிறோம். மிளகையும் வறுத்து மிளகு நல்லா வறுத்துக்கிட்டு அதையும் நம்ம கொட்டிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு பொருளா தனியா வருங்க. மஞ்சள் வறுத்துக்கங்க. இதையும் வறுத்து நம்ம எடுத்துக்கணும். மஞ்சளையும் லைட்டா வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா வாசம் வரும். நம்மளுக்கு தெரியும் எந்த அளவு வறுத்துச்சுன்னு. இப்ப பெருங்காயம் போட்டுக்கிறோம். எதுவுமே எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்க்காம தான் எல்லாத்தையுமே வறுக்கணும். இப்ப பெருங்காயத்தையும் நல்லா வறுத்துக்கிறோம். பெருங்காயத்தை வறுத்துட்டேன். இப்ப இதையும் நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல போட்டு ஆற போட்டுருங்க. இப்ப கருவேப்பிலையும் தண்ணி நம்ம எண்ணெய்லாம் சேர்க்காம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா மொறுமொறுன்னு ஆகுற அளவு வறுத்துக்கணும். நல்லா நம்ம கருவேப்பிலை இதே மாதிரி வறுத்து போடும்போது நல்லா இருக்கும். இந்த லெமன் சைஸ் புளியை எடுத்து அதுல உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு அந்த திப்பியா உள்ளத நல்லா சின்ன சின்னத பீஸா எடுத்து நம்ம இப்ப சட்டியில போட்டு எண்ணெய்லாம் ஊத்தாம நம்ம அப்படியே லைட்டா அமுக்கி அமுக்கி விட்டு வறுத்து எடுத்தா நல்லா வறுத்துரும். புளி வறுக்காதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா வறுத்துரும். இந்த மாதிரி இந்த பாருங்க மொறுமொருண்டு வறுத்துருச்சு. நானே நாளே நல்லா கொஞ்சம் எடுத்து நல்லா வெளியே வச்சிருந்தேன். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க. இப்போ பூண்டை இதே மாதிரி உதிரியா எடுத்து மிக்சியில போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கங்க. லைட்டா பல்ஸ் மோட்ல போட்டு அடிச்சு எடுத்துக்கங்க. இப்ப நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்துங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து இந்த பூண்டை நல்லா எடுத்து நம்ம வறுத்துக்கணும். பூண்டு தோல்லாம் எடுக்க வேணாம், தோலோட போட்டு வறுக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். பூண்டையும் எடுத்து இந்த மாதிரி தோலோட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டா சூப்பரா இருக்கும். நல்லா டேஸ்டும் செம்மையா இருந்துச்சு. நானே இந்த ரசப்பொடியை வச்சுக்கிட்டு நான் எப்பெல்லாம் ரசம் தேவைப்படுதோ டக்குன்னு ஏதாவது குழம்பு வச்சிருந்தா கூட இந்த ரசப்பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சுடு தண்ணி ஊற்றி சாப்பிட்டா ரசம் செம்ம டேஸ்டா. நம்மளுக்கு ரசம் சாப்பிடணும் போல கிரேவிங்ஸா இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம ரசம் செஞ்சு சாப்பிடலாம். இப்ப பூண்டை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கங்க. நல்லா மொறுண்டு எல்லாமே வறுத்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்ச நாள் மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்க சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இந்த அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்து எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுங்க. இந்த பாருங்க நல்லா பார்க்கும் போதே தெரியுது கோல்டன் ப்ரௌன் அளவு வறுத்து நம்ம ஆற வச்சுக்கணும். நம்ம புளியில இதே மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்துக்கங்க. புளி லைட்டா வறுக்காத மாதிரி இருந்துச்சு, அதனால மறுபடியும் நான் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு வறுத்து இந்த பாருங்க எல்லாமே நல்லா ஆற வச்சிருக்கேன். இப்ப நம்ம மிக்சி ஜார்ல சேர்க்கிறோம்.
மிக்ஸி ஜார்ல சேர்க்கும்போது, இப்ப நம்ம துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சேர்க்கணும். புளியும், மிளகாயும் சேர்க்கக்கூடாது. இப்ப மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நம்ம போட்ட மஞ்சள் வந்து பத்தாது. அதனால 2 ஸ்பூன் போட்டு, இதுல நானு புளியும், அந்த மஞ்சளையும் போட்டு அரைச்சு எடுத்துட்டு, லாஸ்ட்டா தான் நான் வந்து பூண்டு போட்டிருக்கேன். இப்ப பூண்டு போட்டு லைட்டா ஒரு பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துடணும். அப்பதான் நம்மளுக்கு பூண்டு திப்பி திப்பியா கிடக்கும். இந்த பாருங்க, இந்த அளவு நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசப்பொடி நீங்க இப்படியே வேண்டாலும் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா வேண்டாம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது நாங்க வெளியில பிள்ளைங்களுக்கு கொடுக்குறா இருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். தாளிப்பு கொடுக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு ரசம் ரெடி ஆயிடும். நல்லா காஞ்ச மிளகாவை ஒரு 4 மிளகாய் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நல்லெண்ணெய், கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா நல்லா வறுப்படணும். அதை நல்லா வறுப்பட்டு நம்ம முன்னாடி மிளகா சேர்க்கல, ஏன்னா மிளகுல உள்ள உரப்பே நிறைய இருக்கும். அதனால இப்ப வந்து மிளகா சேர்த்துக்கிறோம். இப்ப மிளகா, கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுக்கிறோம். நல்லா மொறுமொறுன்னு ஆகுற அளவு வறுத்து எடுத்துட்டு இப்ப நம்ம அந்த பவுடர்ல கொட்டிக்கிறோம். இப்ப இந்த ரசப்பொடியில நம்ம இதை கொட்டி நல்லா கலந்து எடுத்துக்கணும். நீங்க இந்த மாதிரி கொட்டி நல்லா கலந்து எடுத்துக்கங்க. கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்டகாசமான சுவையில ஒரு இன்ஸ்டன்ட் ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் ரசம் தயாரிக்க போறேன். ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து நம்ம சுடு தண்ணியை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு இதுல ஊத்துனோம்னா ரசம் டக்குன்னு ரெடி ஆகும். ஓகே பாய், நீங்களும் ரெடி பண்ணி பாருங்க.